ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவியான சேயோன் படத்துக்கு அப்புறமா நம்ம எஸ்கே என்ன பண்ண போற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி இந்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் தயாரிக்கணும். அதனால இந்த படத்தை யார் இயக்க போறாங்களோ அவங்க தான் எஸ்கே 27 படத்துடைய டைரக்டரா இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது பழைய அப்டேட் தான். ஏன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு இயக்க இருந்தாரு. ஆனா, அதற்கப்புறமா சின்ன ப்ராப்ளம்னால அவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டாரு அப்படி மாரி ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் நம்மளுடைய ராம்குமார் பாலகிருஷ்ணனே இந்த படத்துக்குள்ள வந்திருக்காருங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணன் படத்த பேஷன் ஸ்டுடியோ தயாரிக்க போறாங்க அப்படி மாரி சொன்னாங்க. ஆனா, இப்போ மறுபடியும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ப்ராஜெக்ட்ட தயாரிக்க போறாங்க அப்படி மாரி சொல்லி லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஃபைனல் தான். ஏன் அப்படின்னா இதற்கான ஆஃபீஸ் பூஜை அப்படின்ட்டு இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்த தயாரிக்க போறாங்க. ஸோ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் எண்டு அப்படின்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு அக்டோபர் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்துல ஹீரோயின் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை யாரு கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜோ படத்தோடைய ஹீரோயின் மாளவிகா மனோஜ் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த படத்துல நம்ம எஸ்கேனாவுக்கு தங்கச்சியா நடிக்கிறாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் சிம்பு நடிக்க இருந்தாரு. இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. அந்த படத்துல சந்தானமும் நடிக்க போறாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எஸ்கே நைட்ட வந்ததுனால கண்டிப்பா சந்தானம் அவர் நடிக்க மாட்டாரு. அது ஏன் அப்படி மாரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சந்தானம் ரோல்ல யாரு நடிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.